அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேச்சாளர், மேடை பேச்சாளரா மாறுவது எப்படி? நான் தைரியமாகவும், தெளிவாகவும் பேசுகிறேன். என் குரலில் சக்தியும், நம்பிக்கையும் நிறைந்துள்ளது. நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிறரின் மனதை தொடுகிறது. பேசும்போது நான் இயல்பாகவும், அமைதியுடனும், நம்பிக்கையுடனும் இருக்கிறேன். என் எண்ணங்களை அழகாகவும், தெளிவாகவும், என் மனதில் நினைத்ததை என் வாயால் சொல்ல முடிகிறது. இயல்பாக நான் பேசும்போது அனைவரும் கவனமாக கேட்கிறார்கள். பேச்சுத் திறமை எனக்குள் இயற்கையாக வெளிப்படுகிறது. நான் சிறந்த பேச்சாளராக தினமும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்றேன். நான் தினமும் மக்களை பேசும்போது மக்கள் என்னை ஊக்குவிக்கிறார்கள். மக்கள் என்னை ஊக்குவிக்கும் பொழுது நான் ஒரு பேச்சாளராக மாறுகிறேன். பேசும் பொழுது நான் எப்போதும் ஒரு புன்னகையுடன் மட்டுமே இருக்கிறேன். பயம் என்பது எனக்குள் இல்லவே இல்லை. ஏன்? தைரியம் மட்டும்தான் வாழ்க்கை. பயம் என்பது மரணம். அதனால் பயம் இருக்கும் பொழுது என்னால் பேச முடியாது. தைரியம் இருக்கும் பொழுது மட்டும்தான் என்னால் பேச முடியும். அதனால் பயம், தயக்கம், நடுக்கம் அனைத்தும் இவை தேவையற்ற எதிர்மறைகள் குறைந்து நேர்மறை நம்பிக்கையான எண்ணங்கள் வளர்ந்து எனக்குள் தைரியம் வளர்வதால் நான் ஒரு ஆக சிறந்த பேச்சாளராக மாறுகிறேன். நான் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாகவும் வலிமையாகவும் வெளிப்படுகிறது. பதட்டம் எனக்குள் கரைந்து போகிறது. நம்பிக்கை மட்டும் மேலோங்குகிறது. பேசும்போது என் மனமும் என் உடலும் அமைதியாக இருக்கின்றது. நான் என்னை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றேன். பயம் எனது நண்பன் அல்ல. தைரியம்தான் என்னுடைய சக்தி. ஏன்? நான் பேசும்போது அனைவரும் என்னை மரியாதையுடன் கவனிக்கிறார்கள். என் குரலில் ஏதோ ஒன்று, ஒரு சக்தி நிரம்பி உள்ளதை அனைவரும் கவனிக்கின்றார்கள். நான் பொதுமக்கள் முன்பு தைரியமாகவும் நம்பிக்கையோடும் பேசுகின்றேன். பப்ளிக் ஸ்பீக்கிங் அஃபர்மேஷன், பொது மேடைகள், பொது வெளிகள், இந்த மாதிரி நம்ம பொதுவாக போயிட்டுருக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சில தேவையில்லாத எண்ணங்கள் மூலயமாக நம்ம பேசும்பொழுது வாய் உளறல் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அனைவரும் என் பேச்சை கேட்க ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். நான் மக்கள் முன்பு செல்லும் பொழுது என்னுடைய நடை, பாவனை அனைத்தும் சிங்கத்தின் கர்ஜனை போன்று வெளிப்படுகிறது. என்னுடைய தோற்றத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய தோற்றத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வதால் எனக்குள் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. பேசும் பொழுது நான் அமைதியாகவும் சாந்தமாகவும் மக்கள் மனதில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பேச்சை முடிந்த அளவிற்கு நான் கொடுக்கின்றேன். நான் பேசும் பொழுது என்னுள் உள்ள அறிவும் அனுபவமும் இயற்கையாக வெளிப்படுகின்றது. என் குரல் அனைவரையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேசும் பொழுது நான் எப்பொழுதும் ஊக்கமாக மட்டுமே, நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துகின்றேன். நான் மேடையில் நிற்கும் பொழுது ஒரு சிங்கம் போன்ற தோற்றத்தில் கர்ஜனையாக மாறி வலிமையான ஆற்றல் என்னுள் பாய்கிறது. பொதுமக்கள் முன் பேசும் ஒவ்வொரு தருணமும் என்னை இன்னும் வலுவான பேச்சாளராக மாற்றுகிறது. ஏன்? நான் எங்கு பேசினாலும் தைரியமாகவும் சுதந்திரமாகவும் பேசுகிறேன். கூச்சமோ, வெட்கமோ, பயமோ, பதட்டமோ என்னை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்? என் மனம் என் கண்ட்ரோலில் உள்ளது. என் மனம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது. நான் பேசும்போது என்னுடைய குரல், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சொற்களும் தெளிவாக நிறுத்தி நிதானமாக என் வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றேன். நான் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டேன். முடிந்த அளவிற்கு ஊக்கப்படுத்தி அவர்களை நன்றாக வாழ வைப்பேன். பிறர் முன் பேசுவது எனக்கு சகஜமாக
எளிதாகவும் இனிமையாகவும் ஆகிறது. நான் மக்களுடன் பேசும் பொழுது சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக, பேரானந்தமாக உணர்கிறேன். என் மனம் தைரியத்தாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியுள்ளது. கூச்சமே கிடையாது, எனக்கு பயமே கிடையாது. கூச்சம் எனக்குள் கரைந்து போகிறது. தைரியம் என்பது மேலோங்கி நிற்கிறது. என் வார்த்தைகள் எளிதாகவும் சுதந்திரமாகவும் மற்றவர்களுக்குள் தெளிவாக பாய்கின்றன. தயக்கம் எனக்குள் கரைந்து போகிறது. நம்பிக்கை மேலோங்கப்படுகிறது. பேசும்போது என் வாய் இயல்பாக ஈரப்பதத்தோடு இருப்பதால் என்னுடைய ஒவ்வொரு சொற்களும் ஆற்றலாக வெளிப்படுகிறது. நான் பேசும் ஒவ்வொரு வாக்கியமும் தெளிவாக வெளிப்படுகிறது. நான் பேசும்போது என் மனமும் என் உடலும் ஆழ்ந்த அமைதியில் இருப்பதால் என்னுடைய அறிவுத்திறன், என்னுடைய கற்பனை திறன், என்னுடைய பேச்சுத்திறன் இயல்பாக வெளிப்படுகிறது. பேசும் பொழுது என்னுடன் கடவுள் துணையிருப்பார். வாய் உளறலால் எனது நம்பிக்கை குறைக்கவே முடியாது. ஏன்? என் குரலில் உறுதி, தெளிவு, வலிமை அனைத்தும் நிரம்பி உள்ளது. நான் பேசும்போது என்னுள் தைரியம் என்று சொல்லக்கூடிய வைரம் ஆற்றல் பாய்ச்சிருக்கிறது. நான் மெதுவாக வெளிப்படுகின்றேன். தினமும் வலிமையான பேச்சாளராக மாறிக்கொண்டிருக்கின்றேன். நான் பிறர் முன் பேசும்போது தைரியம் என்னுள் அளவு கடந்து பாய்கின்றது. என் தெளிவு எப்பொழுதும் என் மனத்தெளிவுதான் என்னை முன்னோக்கி கொண்டே இருக்கின்றது. மக்கள் முன் பேசும்பொழுது இன்ட்ரோவர்ட் என்று என் எண்ணம் சொன்னால், ஆனால் இன்று நான் இந்த தருணத்தில் இந்த பவர் ஆஃப் ப்ரெசன்ட் மூமெண்ட், இந்த நிகழ்காலத்தில் நான் பப்ளிக் ஸ்பீக்கர் என்று உணர்கிறேன். நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்களை ஈர்க்கிறது. நான் பேசும் பொழுது அனைவரையும் மரியாதையுடன் ஈடுபடுத்துகிறேன். இனிமேல் நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்னுடைய பேச்சு திறமையால் என் மக்களை நான் ஈர்க்கிறேன். நான் பேச்சு திறமையை வளர்ப்பதால் என்னுடைய நன்மைகள் எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு நாளும் பேச்சாளராக மாறுவதற்கு கடமையை மட்டும் செய்து வருகிறேன். பலனை எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் பேச்சாளராக மாறி காட்டுவேன். இந்த சபதம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். நான் பேசும் பொழுது என் மனம் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது. என் மனம் கூர்மையாக செயல்படுகிறது. நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சரியான நேரத்தில் வெளிப்படுவதற்கு கடவுளுக்கு நன்றி. பேசும்பொழுது நான் முழுமையாக கவனமாக இருக்கின்றேன். நான் மன அழுத்தத்தை விடுவிக்கின்றேன். நான் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவன், எதையும் தாங்கும் சக்தி கொண்டவன். அதனால் என் மனதில் ஓடக்கூடிய எந்த அழுத்தங்களாக இருந்தாலும் எனக்குள் நான் வலிதாங்கி வலிமை பெற்று பேச்சு திறமையாளராக மாறுவேன். என் மனமும் என் குரலும் இயல்பாக ஒன்றிணைந்து வேலை செய்கின்றன. நான் பேசும்பொழுது எனக்குள் எளிதான ஓட்டம், ஃப்ளோயிங் இயல்பாக கிடைக்கின்றது. என் எண்ணங்கள் எப்போதும் சரியான, நேர்மறையான த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே எனக்குள் வெளிப்படுகின்றது. நான் பேசும்பொழுது எனக்குள் கன்ஃபியூஷன் என்பது தடையாக இருக்காது. ஏன்? என் மனம் என் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதால் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் பேசுகிறேன். நான் பேசும் பொழுது முழுமையாக ப்ரெசன்ட்டில் மட்டுமே தான் இருப்பேன் என்ற தீர்க்கமான முடிவெடுத்து இருப்பேன். நான் எங்கு பேசினாலும் மனம் வலிமையாக நான் ஒரு பேச்சாளர், ஐ எம் த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்டார் என்று எனக்குள் நான் சொல்லுகின்றேன். நான் தினமும் பேசும்பொழுது வலிமையான பேச்சாளராக மாறிக்கொண்டே இருக்கிறேன். நான் இயல்பாக எங்கேயும் சுதந்திரமாக பேசிக்கொண்டே வருகிறேன். என் குரல் பலரின் மனதை தொடும் சக்தியோடு நிறைந்துள்ளது. உலகம் எங்கும் நான் நம்பிக்கையோடும் தைரியத்தோடு மட்டும்தான் எப்பொழுதும் இருப்பேன் என்று உங்களுக்குள் நீங்கள்
முடிவெடுத்தால் நிச்சயமான முறையில் பேச்சுத் திறமையாளராக மாற முடியும். நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்திலிருந்து, என் மனசிலிருந்து உணர்வோடு பேசுகின்றேன். பயமோ வெட்கமோ எனக்கு பாதிப்பு செய்யாது. ஏன்? நான் நம்பிக்கையோடு இருப்பதால் என் தாழ்வு மனப்பான்மை குறைந்து பேசுவதற்காக என்னுடைய தன்னம்பிக்கை என்பது அதிகரித்து விடுகிறது. உலகம் முழுவதும் நான் என் தனித்துவமான என் குரலை நான் வெளிப்படுத்துவேன். நான் பேசும் பொழுது சக்தி, தெளிவு, த பவர் ஆஃப் மேக்னெட்டிக் ஆஃப் எனர்ஜி, த பவர் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், இது போன்ற விஷயங்கள் எனக்குள் இருப்பதால் நான் நிச்சயமான முறையில் பேச்சாற்றல் உடையவனாக இருப்பேன், அறிவாற்றல் உடையவனாக இருப்பேன். நான் ஒரு ஆகச்சிறந்த திறமையாளர், அனைத்து துறையிலும் வெற்றியடைந்த ஒரு மனிதன். சாத்தியமில்லை என்று மற்றவர்கள் உன்னால் பேச முடியாது என்று சொன்னால் நீங்கள் அவங்க முன்னாடி பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்க வேண்டியது. ஹே, சாதாரணமாக ஒரு சின்ன பையலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒரு நாள் நீங்கள் சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்தி நான் காட்டலை, நான் சரியான ஆண்மகன் இல்லடான்னு சொல்லி உங்களுக்குள் நீங்கள் தீர்க்கமான முடிவெடுக்கும் பொழுது நிச்சயமான முறையில் பேச்சு திறமையாளராக மாற முடியும். நான் எங்கு பேசினாலும் மக்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஊக்கம் தருகின்றது. பேசும் திறமை எனக்கு இயல்பாக வெளிப்படுகிறது. என்னுடைய நினைவாற்றல் அதிகரிப்பதால் என்னை மக்கள் ஆதரிக்கின்றார்கள். ஏன்? நான் எதை நினைக்க வேண்டும் என நினைத்தால் அது என் மனதில் தெளிவாக வருவதால் இவர் மிக சிறந்த பேச்சாளர்கள் என்று அவர் மனதில் இயல்பாக உச்சரிக்கும். என் நினைவாற்றல் த பவர் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் பவர், த ஃபோக்கஸ் எப்பொழுதும் வலிமையுடன் நிரம்பி உள்ளது. நான் எளிதாக மற்றும் விரைவாக தகவல்களை நினைவில் வைத்து கொள்வதற்கு நன்றி. என் மனம் தெளிவாகவும் ஆறு போல இயல்பாகவும் செயல்படுகிறது. நான் தினமும் புது புது விஷயங்களை பேசுவதற்காக கற்றுக்கொள்கிறேன். என் நினைவாற்றல் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பாதிக்கப்படாது. நான் எதை பேச வந்தேனோ அதை தெளிவாக தைரியத்தோடு நம்பிக்கையோடு பேசுகின்றேன். அதனால் மக்கள் மனதில் நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்டார் என்று அவர் மனதில் இயல்பாக தைரிய ஆற்றல் பாய்ச்சப்படுகிறது. என் நினைவாற்றல் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உண்டு. என் மனம் ஒரு சக்தி வாய்ந்த தெளிவான திறனான நினைவகமாக உள்ளது. நான் தினமும் பேசுவதற்காக ட்ரைனிங் எடுப்பதால் என் நினைவாற்றலை மேம்படுத்துகிறேன். என் ஞாபக சக்தி என் வாழ்க்கையில் அனைத்து செயல்களிலும் உதவுகிறது. நிச்சயமான முறையில் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த அஃபர்மேஷன் கேட்டு எனர்ஜியாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆஃப். நான் மறக்காமல் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்லாம் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இந்த அஃபர்மேஷன் நிச்சயமான முறையில் உங்களை பேச்சாளராக மாற்ற முடியும். பேச்சாளராக மாறுவதற்கு இந்த அஃபர்மேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னும் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நம்ம எப்படி அவமானத்தை கடப்பது, எப்படி முழுமையாக கூச்ச சுபாவம் இன்ட்ரோட்டாக இருக்கேன், பேசுகிறதுக்கே வாய் எதுவுமே வரல அப்படின்னா நமக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நாங்கள் மோட்டிவேட் ஆகி எங்களுக்கும் வீடியோ போடக்கூடிய ஒரு ஊக்கம் வரும். அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கணும். நன்றி. டாட்டா, பாய்.